யூடியூப் அல்காரிதம் பிரேக் பண்ணுவோமா, உங்களோட வீடியோ வைரல் ஆகணுமா, கண்ணா நாங்கள் தான் கேட்டு தான். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் இந்த விஷயத்த சொல்லி தர மாட்டாங்க. சில விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் பேச போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஸ்டூடியோ ஆன் பண்ணி எவ்வளோ நேரத்தில் வியூஸ் வருது, என்ன மாதிரியான வியூஸ் வருது, 20, 30, 200, 400, 1K அப்படியோட ஸ்டாப் ஆயிருங்களோட வியூஸ். ஸோ நீங்கள் அடுத்த ஒரு வீடியோ போட்டாலும் அந்த வீடியோ வியூஸ் வராது, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்த மாதிரி. ஸோ இதில் நாங்கள் ஒரு 4 விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உனக்கு ஏன் வியூஸ் வருது இல்லை, வந்த வியூஸ் ஏன் ஸ்டாப் ஆகுது. செகண்ட் ஷேடோ பேன்ன்றது முக்கியமான விஷயம். ஷேடோ பேன்ன்றது ரியலா இல்லாட்டி அது என்னது, யூடியூப் அல்காரிதம் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்றதை பார்க்க போகிறோம். மூணாவது முக்கியமானது, எங்களை மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் செய்கிற பெரிய மிஸ்டேக் என்னது யூடியூப்ல. நாலாவது அண்ட் த லாஸ்ட் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எங்களை சேனலை எப்படி க்ரோ பண்ணுற. ஸோ நீங்கள் செஞ்ச தப்பு எல்லாமே இந்த இடத்துல ரிசால்வ் பண்ணப்படும், எல்லாத்தையும் டீகோட் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இல்லைன்னு சொன்ன ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உங்களோட சேனலை டிஸ்ட்ராய் பண்ணும். நான் உங்கள் யூடியூப் தமிழ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் யூடியூப் உங்களோட சேனலை ஹர்ட் பண்ணலை. ஸோ யூடியூபுக்கு உங்களை பிடிக்காமலாம் இல்லை. ஸோ நீங்கள் செய்கிற சில விஷயங்கள்னால உங்களுக்கு அல்காரிதம் சப்போர்ட் பண்ணது இல்லை. ஸோ அது என்னன்றது டிகோட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு நினைப்பீங்க, எனக்கு ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுற சில சேனல்ஸ் ரீச் ஆகி இந்த மாதிரி ஒரு வைரல் ரீச் போகுது, பட் ஏன் எனக்கு போகுது இல்லை. ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் ஸோ அந்த 5 செகண்டில் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஹுக் ஒன்று இல்லைன்னு சொன்னாக்கா அந்த சேனலை ஸ்கிப் பண்ணால் யூடியூப் அல்காரிதம் உங்களோட சேனலை எதுவுமே புஷ் பண்ணாது. அதுக்கப்புறம் அதை அப்படியே டெட் மோட்டில் போய்ட்டுரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தப்பு பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களோட 5 செகண்ட்ஸுக்கு தேவையான அந்த ஒரு ஹுக்கை நீங்கள் நல்லா டிசைன் பண்ணி நல்லா யோசித்து அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள், எடிட் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த 5 செகண்ட்ஸ் தான் நம்மளோட ஃபுல் வீடியோவை கவர் பண்ணணும். ஸோ அடுத்தது வை வீடியோ ஸ்டக் ஆகுது. ஸோ ஒரு குறிப்பிட்ட வியூஸுக்கு மேலே போக மாட்டேறதுக்கு காரணம் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் இது உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் திங்க் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் போடுற இந்த ஒரு வீடியோவில் வர 5 செகண்ட்ஸ், அது ஃபெஸ்ட்டுக்குள்ள 5 செகண்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோவில். இது நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் பேசி கேட்டிருப்பீங்க. பட் அதில் நான் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், 5 செகண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு சொன்னாக்கா, நீங்கள் உங்களோட வீடியோவில் எந்த இடத்துல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இதோ அதை தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போடுவேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். இது நீங்கள் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணவே இல்லாது. இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே தான் ஆகணும். பிகாஸ் இதில் தான் உங்களோட ஃப்யூச்சர் சேனல் க்ரோத்துக்கு ஒரு இது இது. ஸோ இதை மறக்காமல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அடுத்தது என்னன்னு சொன்னால், உங்களோட சேனலை எப்படி மற்ற ஆட்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ பிகாஸ் ஒரு வியூவர் உங்களோட வீடியோவை பார்த்து அந்த வீடியோவில் ஸ்டே பண்ணுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அப்படி இருந்தாருன்னு சொன்னால், ஒரு 5 மினிட்ஸ் உங்களோட வீடியோவில் இருந்தாருன்னு சொன்னால், அடுத்த வீடியோ அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடும். ஸோ ஒன்று பிளேலிஸ்ட்டில் இன்னொன்று சொன்னால் கார்ட் இல்லைன்னு சொன்னால் அதை பற்றி நான் வீடியோ போட்டுக்கிறேன், போயிட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட வியூவரை ஒரு லூப்புக்கு வச்சுக்கொள்ளும். ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ ரெண்டாவது ஷேடோ பேன் உண்மையாக பொய்யா. ஸோ இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஷேடோ பேன்ன்றது உண்மையான ஒரு விஷயம். ஏன்னு சொன்னாக்கா, நான் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டேன். ஸோ அந்த சேனல் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 days ஷேடோ பேனில் இருந்துச்சு. ஸோ இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ரீடெஸ்ட் கொடுக்குது. ஸோ ஷேடோ பேன்லேருந்து நான் வெளியே வரத்துக்கு செஞ்ச முக்கியமான விஷயங்கள் 2 சொல்கிறேன். ஒன்று டைமிங். ஸோ நான் கண்டினியூஸாக 1 month டைம் வச்சு போஸ்ட் பண்ணிக்கொண்டே வந்தேன், ஷார்ட்ஸ் ப்ளஸ் லாங் ஃபார்ம் வீடியோஸ். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஒரு போடுற ஒரு டைமிங்கில் ஈவினிங், நைட், மற்றது மார்னிங், இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அந்த அல்காரிதமை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி டைமிங் இதாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த வீடியோ போடுற அடுத்தடுத்த வீடியோ 0 வியூஸ், அதே மாதிரி வியூஸ் 100ல் நிற்கிறது, ஸோ 60ல் நிற்கிறது, 70ல் நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு வியூஸ் அப்படியே ஸ்டாப் கவுண்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நான் செஞ்ச ஒரு முக்கியமாக இதுலேருந்து இந்த ஷேடோ பேண்டில் இருந்து வெளியே வரத்துக்கு நான் செஞ்ச ஒரு விஷயம் 3 days. இந்த ஒரு 3 days நான் எதுவுமே போஸ்ட் பண்ணலை சேனலில். அந்த சேனலில் அப்படியே சில் மூடில் விட்டேன். ஸோ டச் பண்ணலை. ஒரு டைட்டில் ஆகிட்டும், ஹேஷ்டேக்ஸ் ஆகிட்டும், ஆப்டிமைசேஷன் எதுவுமே நான் சேனலில் செய்யலை. அப்படியே ஒரு 3 days விட்டுட்டு 4th day
நான் ஒரு அதாவது 3rd டே எண்டிங்கில் வந்து நான் யூடியூப்பில் வந்து எங்களை 48 hours சேனல் அனலிட்டிக்ஸ் உள்ளுக்கு போயிட்டு அதில் வந்து மேல் அந்த டைமார்க் மாதிரி கிளிக் பண்ணி ஃபீட்பேக் ஒன்று சென்ட் பண்ணேன். ஸோ அந்த ஃபீட்பேக்கை சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் அதையும் வந்து ப்ரொசஸ் பண்ணி ஸோ இந்த சேனலில் வந்து ரீடெஸ்ட், அதாவது ஷார்ட்ஸில் ரீடெஸ்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ அதனால ஏன்ட வந்து வீடியோலாம் வந்து திரும்ப ரீச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வந்து உங்களோட டவுன் ஆகின அக்கௌண்ட்டை வந்து திரும்ப எடுக்கலும். இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், இன்னும் டீப்பாக நீங்கள் போன மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ ஷேடோ மேன் அப்படின்றத மட்டும் பற்றி நான் தனியாக ஒரு டைட்டில் போடுறேன், ஒரு வீடியோ போடுறேன். யூடியூப் அல்கோரிதமை பற்றி தேவைன்னு சொன்னால் அதையும் கேளுங்க. அந்த அல்கோரிதம் எப்படி ஒர்க் பண்ணும், எஸ்சிஓ எப்படி ஒர்க் பண்ணும், இந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்ட டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவாங்க. ஸோ அதை உங்களுக்கு நான் ஃபுல்லாக என்னால் நான் எப்படி வந்து ஹைப் ஆகினேன், ஸோ வைரல் ஆகின்றதை பற்றி உங்களுக்கு அது ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது ஸ்மால் கிரியேட்டர்ஸ், அது எங்களை மாதிரி ஸ்மால் கிரியேட்டர்ஸ் வந்து ஏன் நாங்கள் வந்து டவுன் ஆகிட்டே போகிறோம், ஸோ ஹை ஆகாமல், பட் நாங்கள் செய்கிற எல்லாமே வந்து ஒரு ரியாலிட்டிக், அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி வேண்டியது எங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் வந்து, அதாவது ப்ரொஃபஷனல் யூடியூபர்ஸ் மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி வீடியோ ஃபோட்டோகிராஃபி பண்ணி இதெல்லாம் செஞ்சு போடுறோம். பட் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ரீச் வருது இல்லை. த மெயின் திங் டைமிங். இந்த டைமிங் வந்து எங்களோட தமிழ் ஆடியன்ஸ் நாங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ நீங்கள் தமிழில் யூடியூப் சேனல் செய்கிறீங்கன்னு சொன்னால் தமிழ் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு நீஷுக்கு ஏற்ற மாதிரி டைமிங் செய்யுது, அப்லோடிங் டைமிங் செய்யுது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் யூகே ஆடியன்ஸ், யூஎஸ்ஏ ஆடியன்ஸை டார்கெட் பண்ண சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமிங் செய்யுது. ஸோ இந்த டைமிங்ஸை ஃபாலோ பண்ணணும். பட் எப்போவுமே ஒரு வீடியோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால், ஒரு இன்றைக்கி மே ஃபெஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டால் அது வந்து மே 30th வரங்காட்டியும் அந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக போட்டுட்டு வரணும். கன்சிஸ்டன்சி வந்து முக்கியமான ஒரு விஷயம். அட்லீஸ்ட் வீக்லி 1 வீடியோ போட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் வீடியோஸ் செய்றீங்கன்னு சொன்னால் டெய்லி ஷார்ட் வீடியோஸ் 30 டேஸுக்கு நீங்கள் போட்டுட்டு வரணும். ஸோ அந்த டெய்லி போடுற அந்த 30 டேஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்குது. ஸோ நீங்கள் 7:30க்கு நீங்கள் போட்டுன்னு சொன்னால் டெய்லி அந்த 7:30க்கு தான் போடணும். ஸோ அதை விட்டுட்டு நீங்கள் டைமிங் சேஞ்ச் பண்ணால் ஒர்க் ஆகாது. நான் டைமிங் சேஞ்ச் பண்ணதுனால தான் நான் ஒரு ப்ராப்ளமில் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் இந்த வீடியோ நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி இருந்தீங்கன்னு சொன்னால் மற்றது வந்து லாஸ்ட் அண்ட் த பெஸ்ட், உங்களோட சேனலை எப்படி க்ரோ பண்ணுறேன், ஸோ எந்த மாதிரி க்ரோ பண்ணிடணும். ஸோ நிறைய யூடியூபர் சொல்லுவாங்க, நிறைய ஃபேஸ்புக் சேனலை ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பட் ஷேர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் நீ ஷேர் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் வந்து அந்த ஒரு நீஷை வந்து விரும்பி பார்க்கக்கூடியவரான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒரு ஃபுட்டை பற்றி விரும்புகிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிளை பற்றி நீங்கள் காட்டினீங்கன்னு சொன்னால் அவர் ஸ்கிப் பண்ணிடுவார். போவார், லைக் பண்ணுவார், சப்ஸ்கிரைப் பண்ணுவார், ஸ்கிப் பண்ணிடுவார். அல்கோரிதம் என்ன மீன் பண்ணல, ஓகே இவருக்கு வந்து இந்த வீடியோ பிடிக்கல, ஸோ இந்த வீடியோ நாங்கள் புஷ் பண்ணுறது நிப்பாட்டோம். அதுதான் அல்கோரிதம் பண்ணும். ஸோ இந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க. ஆர்கானிக்காக யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, ஆர்கானிக்காக விடுங்க. அது வந்து அல்கோரிதம் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். யார் யாருக்கு புஷ் பண்ணணும், உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடியன்ஸ் இருக்குது, அந்த எந்த ஆடியன்ஸுக்கு உங்களோட வீடியோ பண்ணி சேர்க்கணுன்றத எல்லாமே அல்கோரிதம் பார்த்துடும். ஸோ அதுக்கு கரெக்டான சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எஸ்சிஓ செய்யணும். ஸோ அப்போ தான் உங்களோட வீடியோ வந்து அந்த குறிப்பிட்ட ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். இந்த க்ரோ பண்ணுற விஷயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு தான் எனக்கு ஒரு விஷயம் நினைவு வந்துச்சு. நாங்கள் ஒரு வீடியோ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் போட்டுட்டிருக்கிற டைமில் வந்து எங்களுக்கு அந்த டே வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதாவது டைமிங் மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் ஒரு 7:30க்கு போட்டதுக்கு இன்னும், பட் சம்திங் ஹேப்பன், ஏதோ ஒரு விஷயத்தால் எங்களுக்கு வந்து 7:30க்கு போடலாம் போச்சுன்னா என்ன செய்யுது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த டே ஸ்கிப் பண்ணிடுங்க. அந்த டே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த டேயில் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கும் 7, 8, 8 o'clock, 9:30, 10 o'clock போடவே போடாதீங்க. நீங்கள் போடுற அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து அல்கோரிதம் புஷ் பண்ணாது. சப்போஸ் புஷ் பண்ணலன்னு சொன்னால் இன்ஃபேக்ட் உங்களோட சேனலுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு எண்டிங் கார்டாக வந்து நின்றுடும். ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் முக்கியமாக பண்ணிட வேணும். ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால்
ஒரு லைக் தாங்க. ஸோ அடுத்த வீடியோவுக்கு நான் வந்து இதை விட டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு செஞ்சு போட்டேன். பிகாஸ் நான் லேர்ன் பண்ண விஷயங்களை எங்களோட தமிழ் மக்களுக்கும் இதே மாதிரி போயிட்டு சேரணும், இதே மாதிரி எல்லாரும் ஏர்ன் பண்ணணும்ன்ற ஒரே நோக்கத்தை தான் இந்த வீடியோ நான் செஞ்சு போடுறது. நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோவில் அவ்வளோ பெரிய எல்லாம் ரீச் எல்லாம் இல்லை. பட் யூடியூப் சேனலில் வந்து வேறொரு நாங்கள் சேனல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஃபேஸ்லெஸ் சேனல். ஸோ ஃபேஸ்லெஸ் சேனல்லாம் எப்படி செய்யணும்னு நீங்களும் எனக்கிட்ட ஐடியாஸ் கேட்கணுமா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் ஒரு கான்டாக்ட் ஒரு டெலிகிராம் கம்யூனிட்டி ஒன்று உருவாக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ரீச் ஆகிறத பொறுத்து தான் நான் வந்து அடுத்தது என்ன செய்ய போகிறேன்றதை வந்து நான் வந்து பிளான் பண்ணிடும். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை மற்ற ஆட்களுக்கும் போய் சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்டும் வந்து உங்களோடய சேர்த்து என்னையோட சேர்த்து எல்லாரும் grow ஆகும். So free to learn this channel. So see you guys in the next video.